நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் ஆசிரம வாசிக பர்வம். திருதராஷ்டிரன் காந்தாரி இருவரையும் பாண்டவர்கள் மிக்க மரியாதையுடனும் அன்புடனும் நடத்தி வந்தார்கள். திருதராஷ்டிரன் தர்மபுத்தருக்கு ராஜநீதியெல்லாம் உபதேசம் பண்ணினார். பீமன் மட்டும் அவ்வப்பொழுது அவர்களுக்கு மாறாக பேசுவது, அவர்கள் காதில் விழும்படி கௌரவர்களை நிந்திப்பது, இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தான். துரியோதனன், கர்ணன் போன்றவர்கள் அவர்களை பற்றி பழித்து கூறினான். இதையெல்லாம் அவர்கள் காதில் கேட்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. காந்தாரி வருத்தப்பட்டு கொண்டிருந்தால், அப்பொழுது குந்தியினுடைய சாந்தத்தை நினைத்து கொஞ்சம் அவளும் சாந்தமடைந்தாள். இப்படி 15 வருஷங்கள் அவர்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். பிறகு விரதங்கள், உபவாசங்கள் இதையெல்லாம் மேற்கொண்டு அவர்கள் கானகம் செல்ல வேண்டும், வனவாசம் செல்ல வேண்டும் என்று தர்மரிடம் கேட்க தர்மர் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. உடனே வியாச பகவான் அங்கே வந்து தர்மரிடம், திருதராஷ்டிரன் காட்டுக்கு செல்லட்டும், ராஜ ரிஷிகள் மார்க்கத்தை அடையட்டும், அதை தொடர்ந்து செல்லட்டும், இதுதான் சத்திரிகளுக்குரிய ஒரு தர்மம், அதனால் வனவாசம் செல்லட்டும் என்று சொல்ல, பிறகு தர்மர் அனுமதி கொடுத்து திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரர், சஞ்சயன் எல்லோரும் காட்டிற்கு சென்றார்கள். 3 வருஷ காலங்கள் சதயுபாசிரமத்தில் வசித்து வந்தனர். தர்மபுத்திரர் ஒரு சமயம் காட்டுக்கு சென்று அவர்களை எல்லாம் தரிசித்தார். அப்பொழுது விதுரர் தவம் செய்து கொண்டிருந்தார். ஜட்டாமுடியும் எலும்புக்கூடான உடலும் அப்படி மெலிந்து காணப்பட்டார். தர்மரை பார்த்ததும் தன்னுடைய யோக பலத்தை எல்லாம் தர்மருடைய உடலுக்கு பிரவேசிக்கும்படியாக செய்துவிட்டு தன் உடலை துறந்தார். அடுத்து பாண்டவர் 1 மாத காலம் அங்கே இருந்து பிறகு நகரத்துக்கு திரும்பினார்கள். நாரதர் ஒரு சமயம் வந்து அங்கே காட்டில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அதில் திருதராஷ்டிரன், சஞ்சயன், காந்தாரி, குந்தி இவர்களில் சஞ்சயனை தப்பித்து செல்லுமாறு சொல்லிவிட்டு இவர்கள் அந்த தீக்கு இரையானார்கள். தியானம் செய்து தீக்கு இரையானார்கள். சஞ்சயன் இமயமலையை நோக்கி சென்று அங்கே தபஸ் செய்து கொண்டிருந்தார். பாண்டவர்கள் இந்த விஷயத்தை கேட்டு மிகவும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள். அடுத்தது மௌசல பர்வம். தர்மர் ஹஸ்தினாபுரத்தில் 36 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார். துவாரகையில் கிருஷ்ணன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின்றிருந்தார். கண்ணனுக்கும் மனதில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தது. விருஷ்ணிகள், அந்தகர்கள், போஜர் என்ற 3 விதமான பிரிவுகளை கொண்டதான யாதவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்படாமல் சுகபோக வாழ்க்கையிலும் உல்லாசம், கேளிக்கை இப்படி காலத்தை வீணடித்தார்கள். ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையும் ஏற்பட்டது. அது நாளுக்கு நாள் அதிகமானது. கிருஷ்ணன் யாதவ குலத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் யாரும் பெரியோர்களுக்கும் முனிவர்களுக்கும் யாருக்கும் மரியாதை கொடுப்பதில்லை. எல்லோரையும் துச்சமாக மதித்தார்கள், ஏளனம் செய்தார்கள். ஒரு சமயம் யாதவ கிருஷ்ணகுமாரனான சாம்பனுக்கு கர்ப்பிணி போன்றதான ஒரு வேஷத்தை போட்டு ஒரு முனிவர் முன்பு நிறுத்தி இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள். எல்லாம் தெரிந்ததான அந்த முனிவர் இவனுக்கு உலக்கை பிறக்கும் என்று சொல்ல, அதே போலவே உலக்கை பிறந்து அது யாதவ குலத்தை அழிக்கும் என்றும் ஒரு சாபத்தையும் கொடுத்தார். அதன்படியே ஒரு கடற்கரையில் இருக்கும்போது உலக்கை பிறந்தது. உடனே இவர்கள் அந்த உலக்கையை எரித்து சாம்பலாக்கி அதை சமுத்திர கரையிலே வீசி எரிந்தார்கள். அது கோரை புற்களாக பெரிய காடாக வளர்ந்தது. துவாரகை மக்களுக்கு ஒரு கெட்ட கனவுகள், சொப்பனங்கள்லாம் ஏற்பட்டது. ஒரு நாள் யாதவர்கள் கூட்டமாக அந்த கடற்கரைக்கு சென்று
பிரபாச தீர்த்தத்து கரைக்கு சென்று உல்லாசமாக மதுபானம் செய்து காலத்தை கழித்தார்கள். அப்பொழுது சாத்திகி கிருதவர்மன் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை அதிகமாகி கிருதவர்மன் ஒருத்தரை ஒருத்தர் சண்டை போட்டு கிருதவர்மனை கொன்றான். மற்றவர்கள் சாத்திகையும் பிரத்யும்னையும் கொன்றார்கள். பிறகு கண்ணன் ஒரு பிடி கோரை பொருட்களை எடுத்து அவர்கள் மேல் எரிய அவையெல்லாம் உலக்கையாக மாறியது. உடனே அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒருத்தரை ஒருத்தரை அடித்து கொண்டு அந்த யாதவ குலமே அழிந்தது. இதையெல்லாம் பார்த்ததான பலராமர் மிகவும் வருத்தத்துடன் யோகத்தில் அமர்ந்தார். தன்னுடைய சரீரத்தை துறந்து ஒரு வெள்ளை பாம்பாக மாறி அந்த சமுத்திரத்தில் ஒரு ஜோதிஷாக கிளம்பி அதில் மறைந்தார். பலராமனுடைய அவதாரம் முடிந்தது. கிருஷ்ணனும் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு மரத்தடியில் அப்படியே இளைப்பாறுவதாக படுத்து கொண்டிருக்க ஒரு வேடன் தூரத்திலிருந்து பார்த்து ஏதோ ஒரு பட்சியோ மிருகமோ இருக்கிறது என்று தன்னுடைய வில்லை எடுத்து அதில் அம்பை எய்தினான். அது கிருஷ்ணனுடைய உள்ளங்காலில் புகுந்து கிருஷ்ணன் தன்னடை சோதியான வைகுண்டத்துக்கு எழுந்தருளினார் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு. சாரதி தாருகன் என்பவன் கிருஷ்ணன் கூறியபடி ஹஸ்தினாபுரம் சென்று யாதவர்களுடைய அழிவையும் சொன்னான். அர்ஜுனனுடைய துவாரகைக்கு வந்து அங்கு வந்து பார்க்கும் பொழுது வசுதேவர் அவனுக்கு யாதவர்களுடைய அழிவிற்கு காரணத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அவரும் இறந்தார். அடுத்த அர்ஜுனன் கிருஷ்ணனின் பேரன் வஜ்ரனையும் பெண்களையும் அழைத்து கொண்டு ஹஸ்தினாபுரம் புறப்பட்டான். வழியில் கொள்ளை கூட்டத்தினர் வந்து சூழ்ந்து கொண்டனர். உடனே அர்ஜுனன் காண்டீவத்தை எடுத்து அதில் பானங்களை ஏற்றி அதை பிரயோகம் பண்ண முடியவில்லை. அஸ்திர சஸ்திரங்கள் எதையுமே பிரயோகிக்க முடியவில்லை. எல்லாம் மறந்து போய்விட்டது. உடனே அவர்களை அழைத்து கொண்டு இந்திரபிரஸ்தம் வந்தான். வஜ்ரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். மக்களை எல்லாம் அங்கே குடியேற விட்டு அர்ஜுனன் வியாசரை பார்த்து, இப்படி யாதவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள், என்னுடைய காண்டீபம் செயலற்று போய்விட்டது, அஸ்திர சஸ்திரங்கள்லாம் மறந்து விட்டது என்று சொல்ல, உங்கள் காரியம் முடிந்து விட்டது, நீங்கள்லாம் செல்ல வேண்டியதுதான் என்று சொல்லி அவருக்கு நீங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்று சொல்லி மறைந்தார். அடுத்தது மகாபிரஸ்தானிக பருவம். தர்மர் அவருடைய சகோதரர்கள் அர்ஜுனன் சொல்லியதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். கிருஷ்ணரும் பலராமனும் உடலை விட்டு தன்னடி சோதிக்கு சென்றதையும் தர்மர் தமது பேரனான பரீட்சித்துக்கு பட்டம் கட்டி ராஜ்ய பரிபாலனத்தை கொடுத்துவிட்டு ஹஸ்தினாபுரத்தில் அந்த ராஜ்யத்தை பண்ணும்படியாக சொல்லிவிட்டு, அதர்மத்தில் நீங்கள் ஒருபொழுதும் செல்லக்கூடாது, தர்ம நெறியில் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் பண்ணி யூத்சுவும் கிருபரும் ராஜ்யத்தை நடத்த அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டு சென்றார்கள். மரவுரி தரித்து கொண்டு ஒரு துறவு கோலம் பூண்டு பாண்டவர் திரௌபதி எல்லோருமாக யாத்திரையாக சென்றார்கள். இப்படி பல இடங்களை பார்த்து இமயமலையை அடைந்தார்கள். அவர்களுடன் ஒரு நாயும் கூடவே வந்தது. முதலில் திரௌபதி கீழே விழுந்தாள். அர்ஜுனனிடம் அதிகமாக அன்பு வைத்ததனால் அவள் விழுந்தாள் என்று தர்மர் கூறினார். பிறகு சகாதேவன் யாவரை காட்டில் தான் அறிவாளி என்ற அகங்காரத்தால் இருந்தவன் என்றார். அடுத்தது நகுலன் விழுந்தான், தன் அழகை பற்றி கர்வம் கொண்டிருந்தான் என்று கூறினார். அடுத்து அர்ஜுனன் விழுந்தான், தான் மிகவும் வீரன் சூரன் என்ற அகங்காரத்தில் இருந்தான் என்று கூறினார். பிறகு பீமன் விழுந்தான், அதிக ஆகாரத்தை உண்டு பிறரை மதிக்காமல் தற்புகழ்ச்சியில் இருந்தான் என்று கூறினார். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த நாய் மட்டும் தொடர்ந்து வந்தது. இந்திரன் ரதத்துடன் அங்கு வந்து ஏறச் சொன்னார். தர்மர் தன் சகோதரர்களும் தன்னுடன் வர வேண்டும், இந்த நாயும் வர வேண்டும், இல்லைனால் நான் வரமாட்டேன் என்று சொல்ல, சகோதரர்கள் எல்லோரும் தேவலோகம் சென்று விட்டார்கள் என்று இந்திரன் கூறி அந்த நாயானது தர்ம தேவதையாக உருமாறி அவர்கள் முன் நின்றது. அடுத்தது சொர்க்காரோகண பர்வம். யுதிஷ்டிரரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே துரியோதனை கண்டு இவன் எப்படி இங்கு வந்தான் என்று கேட்க, வீரமரணம் அடைந்தான், அந்த நாள் வந்தான் என்று நாரதர் கூறினார்.
யுதிஷ்டிரரை நரகத்து வழியாக அழைத்து சென்றார்கள். வழியில் துர்க்கந்தமான அந்த நரகத்தை சகிக்க முடியாமல் சென்றான். அப்பொழுது தீனக்குரலில் சகோதரர்கள் எல்லோரும் அங்கே இருந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கொள்ள, உடனே இந்திரன் இந்த ராஜாக்களுக்கு நரக மார்க்கத்தை பார்க்க வேண்டும் என்பது யுத்தத்தில் துரோணருடைய புத்திரனான அஸ்வத்தாமன் இறந்தான் என்று ஒரு பொய் சொன்னதால் அதற்காக ஒரு முகூர்த்த காலம் இந்த அவஸ்தை அனுபவிக்க வேண்டும் என்று கூறினான். பிறகு சொர்க்கம் சென்றார்கள். அங்கே எல்லா சகோதரர்களும் எல்லோரும் அங்கே சொர்க்கத்தில் சுகமாக வாழ்ந்தார்கள். இத்துடன் இந்த மகாபாரத கதை சுருக்கமானது நிறைவடைகிறது. மற்றவை நாளை கேட்போம்.